தற்பரமே சிற்பரமே நின்றுதவும் கற்பகமே அற்புதமே. செல்வப் பெருக்கே செந்தேனே கடலே கனியமுதே கண்ணே கட்டிப் பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திரண்டமணி பொக்கிஷமே கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே செந்தமிழே உயிரே நருந்தேனே அவையோரே அதில் பெரியோரே நாளைய வரலாறே இன்றைய மாணவரே உங்கள் அத்துணை வேரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி பேசப் போகிறேன் தலைப்புள் இறங்கி. ஆம், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவிட சிறந்திட கொடி கட்டி பறந்திட பாடுபட்ட தமிழ் வளர்த்த தமிழறிஞர்கள், இதுதான் என் தலைப்பு. அறிஞர்களின் பட்டியலை கேட்க கேட்க உங்கள் அனைவருக்கும் உண்டாகும் அழைப்பு. தமிழ் தாத்தாய் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட உவே சாமிநாத ஐயர் தமிழில் அழியும் நிலையில் இருந்த இலக்கண இலக்கிய நூல்களை தேடி அச்சிட்டு தமிழின் தொன்மையையும் புகழையும் உலகறியச் செய்தார். 90 புத்தகங்களுக்கு மேல் அச்சிட்ட இவர் 3000த்திற்கும் மேலான ஏட்டுச்சுவடி மற்றும் கையெழுத்தேடுகளை வைத்திருந்தார். எண்ணி எண்ணி பெருமைப்படத்தக்க வகையில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் விடுதலை வீரர் செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. அவர்கள் வழக்கறிஞர் தொழிலோடு தமிழிலும் சிறந்த புலமை பெற்றிருந்தார். ஆங்கிலத்திலும் சிறந்த புலமை கொண்டதால் ஜேம்ஸ் ஆலன் எழுதிய சில நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து எழுதினார். இது மட்டுமா, இவர் பல நூல்களுக்கு உரையும் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இவரே பல நூல்களையும் எழுதியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக கூற வேண்டும் எனில் திருக்குறள் உரை, தொல்காப்பியம் உரை போன்றவற்றை எழுதியிருக்கிறார். பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் எழுதிய தனது முதல் நாடகமான புஷ்பவல்லி மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. நாடகம் என்றால் என்ன? தெருக்கூட்டு. சிற்றூர் மக்கள் மட்டுமே காண்பார்கள் என்னும் நிலையை நீக்கி நகரங்களிலே நல்ல மேடை அமைத்து பல வகை நாடகங்களை நடத்தி காட்டினார் பம்மல் சம்பந்த முதலியார். உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்று கவிதைக்கு இலக்கணம் சொன்ன கவிமணி கவிதை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பாடியிருக்கிறார் கவிமணி தேசிகம் விநாயகம் பிள்ளை. பெற்ற தாய் தனை மகன் மறந்தாலும் உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும் என்று ராமலிங்க அடிகளாரின் பாடலை பாடிக்கொண்டிருந்த மறைமலை அடிகள் இடையில் நிறுத்தி பாடினார். உற்ற யாக்கையை உடல் மறந்தாலும் என்று பாடியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே என்று கருதினார். காரணம் என்ன தெரியுமா? தேகம் என்னும் வடமொழி சொல் நீங்க யாக்கை எனும் தூய தமிழ் சொல் சேர வேண்டும் என்று மகிழ்வுற்றார் அவர். ராஜாஜி தமிழில் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எழுதிய போது தான் வகித்த கவர்னர் ஜெனரல் பதவியை காட்டிலும் அதனை முக்கியமாக கருதியதாக ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவேகானந்தர் மற்றும் பாரதியாரிடம் பாராட்டு பெற்றவர் தான் ராஜாஜி. இவரே பின்னாளில் மூதறிஞர் என்ற பெயரால் அறியப்பட்டு இருக்கிறார். தமிழில் திறனாய்வுத்துறை வளம் பெறவும் சிறுகதைத்துறை வளரவும் உண்டு சக்தியாக திகழ்ந்தவர் தான் வ.வே.சு. ஐயர். புதுச்சேரியில் இவர் உருவாக்கிய கம்பநிலைய இயக்கத்தில் பாரதியாரும் சேர்ந்திருக்கிறார். கம்பராமாயணம் குறித்து இவர் எழுதிய ஆங்கில திறனாய்வு புகழ் பெற்றது. இவர் குறுந்தொகையையும் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். மகாகவி பாரதியாரை தெரிய முடியாத தமிழ் மக்கள் யாரும் இருக்க இயலாது. இவர் மொழி பற்றையும் தமிழ் தொண்டு பணியையும் விடுதலை பணியையும் இரு கண்களாக ஒன்றாக பார்த்தவர். இவர் பலருக்கும் மொழி பற்றை வளர்த்திருக்கிறார். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற 3 குறுங்காவியங்களையும் இவர் எழுதியிருக்கிறார். இவரின் கவிதைகள் அனைத்தும் பாரதியார் கவிதைகள் எனும் நூலில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பெரியாபுராணத்துக்கு குறிப்புரையும் வசனமும் எழுதியவர் தான் திருவிக. மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும், மேலும் மேலும் தமிழகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும், தமிழர்களை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்ற மேன்மையான எண்ணம் கொண்டவர் தான் திருவிக. ஆகையால் தான் நாம் அனைவரும் அவரை தமிழ் தென்றல் என்று பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடலை பாடியவர் தான் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் என்று அனைவராலும் அழைக்கப்படும் ராமலிங்கம் பிள்ளை. இதற்கு மேலாக தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அதுவே அவனுடைய வழியாகும் என்று தமிழையும் தமிழ் மக்களையும் பெருமைப்படும் தக்கையில் பாடியிருக்கிறார் ராமலிங்கம் பிள்ளை. இவர் தமிழ் மக்கள் மற்றும் விடுதலை வீரர்களை பாடி பெருமைக்குள்ளாக்கி இருக்கிறார். காவலரின் மகனாக பிறந்து தமிழ் காவலராக விளங்கினார் ராமலிங்கம் பிள்ளை என்று அழைக்கப்படும் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள். புதுச்சேரியில் பிறந்த கனக சுப்புரத்தினம் பாரதியாரை தனது வழிகாட்டியாக கொண்டதால் தனது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். மக்களின் பகுத்தறிவு சிந்தனைக்கு உரமூட்டி மக்களின் சிந்தனை போக்கை வடிவாக்கம் செய்து கொண்டிருந்த பாரதிதாசனை பெரியார் ஈ.வே.ரா அவர்கள் தன்மான இயக்கத்தின் ஒப்பற்ற பாவலர் என்று புகழாரம் சூட்டினார். இவர்
பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, இசையமுது, ஆத்திச்சுடி போன்ற நூல்களையும் எழுதியிருக்கிறார். இவரின் கவிதைகள் அனைத்தும் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழில் மறந்தும் மறைந்ததுமான செய்திகள் பல உள்ளன. அதிலும் அது சிறந்தவையாகும். இந்த சீரிய செய்திகளை வீசிய உணர்வுடன் மக்களுக்கு எடுத்துரைத்தவர் தான் அறிஞர் மயிலை சீனி வெங்கடசுவாமி அவர்கள். 5 இலக்கணங்களில் ஒன்றான யாப்பு இலக்கணத்தை கற்று தேர்ந்தவர் இவர். அதற்காக யாப்பருங்கல விருத்தி என்னும் இலக்கண நூலை படித்து கற்று தேர்ந்தவர் தான் மயிலை சீனி வெங்கடசுவாமி அவர்கள். தமிழில் பேணி காக்கப்படாத நூல்களை எண்ணி மனம் கலங்கினார் மயிலை சீனி வெங்கடசுவாமி. அடடா, எத்தனை எத்தனை புத்தகங்களை தமிழ்தாய் இழந்திருப்பாள் என்று நெகிழ்ந்து நெடுமூச்சு விட்டார் மயிலை சீனி வெங்கடசுவாமி அவர்கள். தமிழில் பேணி காக்கப்படாத நூல்களின் பெயரை வெளியிட வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தை செயல்படுத்தி காட்டினார் அறிஞர் மயிலை சீனி வெங்கடசுவாமி அவர்கள். தமிழ் இலக்கண வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியவர் மூசு பூர்ணலிங்கம் பிள்ளை. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து தமிழ் தொண்டாற்றி இருக்கிறார். நடுக்காவேரி முத்துசுவாமி வெங்கடசுவாமி நாட்டார் அவர்கள் பள்ளியில் படிக்காமல் வெறும் திண்ணை பள்ளியிலே படித்துவிட்டு பண்டிதரானவர். இது மட்டுமா? அதிலும் அவர் நன்னூல் போன்ற தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களையும் படித்துவிட்டு சிற்றிலக்கியங்களையும் படித்துவிட்டு தமிழ் தொண்டு ஆற்றியிருக்கிறார். இது அத்தனையையும் ஆசிரியர் துணைவின்றியே செய்திருக்கிறார் நடுக்காவேரி முத்துசுவாமி வெங்கடசுவாமி நாட்டார் அவர்கள். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான் தமிழ் தாத்தா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட உவே சுவாமிநாத ஐயரின் ஆசிரியராக திகழ்ந்திருக்கிறார். இளமையிலே இவர் தமிழ் கற்கும் ஆர்வம் பெற்றிருந்தார். இவர் தமிழை கற்றால் தெளிய எதையும் செய்யலாம் என்னும் எண்ணம் பெற்றிருந்தார். தலபுராணங்கள் பாடுவதில் இவர் வல்லவர். இவருடைய தமிழ் புலமையை கண்டு திருவாடுதுறை ஆதின மடம் இவருக்கு மகாவித்துவான் என்னும் பட்டம் அளித்தது. ஆகையால் தான் நாம் அனைவரும் அவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று அழைத்து பெருமைப்படுத்துகிறோம். அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தமிழையும் தமிழ் தொண்டையும் தமது இரு கண்களாக பார்த்திருக்கிறார். சிவபக்தி, தமிழ் தொண்டு ஆகியவற்றை தம் இரு கண்களாக கண்டு தமிழுக்கு தொண்டாற்றி வந்திருக்கிறார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள். இவர் தமிழின் வளர்ச்சிக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தையும் இசைத்தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் இசை சங்கத்தையும் நிறுவிய பெருமைக்குரிய மாமனிதர் அண்ணாமலை செட்டியார் தான். எவ்வாறு நகமும் சதையும் பின்னி பிணைந்ததோ அவ்வாறு இவருடைய வாழ்வும் தமிழும் பின்னி பிணைந்தது. சிறந்த எழுத்தாற்றல் கற்பனை ஆற்றலும் கொண்ட நாவல் ஆசிரியர் தான் பண்டிதர் அருணகிரிநாதர். தமிழாசிரியர் பொறுப்பையே துறந்துவிட்டு தமிழ் தொண்டாற்றுவதற்காக நாவல்களை நாள்தோறும் எழுதுவதற்கு ஈடுபட்டு இருக்கிறார் பண்டிதர் அருணகிரிநாதர். அறிஞர் ராவி சேதுபிள்ளை திருக்குறளை தம் இளம் வயது முதலாகவே மிகுந்த ஈடுபாட்டுடனும் வேட்கையுடனும் படித்திருக்கிறார். ஆகையால் தான் ஒரு முறை கூறியிருக்கிறார், இல்லை உலகில் இதுபோல் ஒரு நூல் என்று திருக்குறளின் தொன்மையையும் புகழையும் கண்டு வியந்திருக்கிறார் அறிஞர் ராவி சேதுபிள்ளை. ராமலிங்க அடிகளார் திருமணம் முடிந்த அன்று இரவை திருமண வாழ்க்கையை துறந்துவிட்டு துருவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது மட்டுமா, துயர்வில் உள்ளான உயிரினங்களின் துயர்வை நீக்க பாடுபட்டிருக்கிறார் அவர். சமரச சன்மார்க்கம் என்னும் அமைப்பை அவர் உருவாக்கி மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார். கடவுள் ஒருவரே, அவர் ஜோதி வடிவானவர் மற்றும் ஜீவகாருண்யம் போன்ற பல கருத்துக்களை பறைசாற்றியிருக்கிறார். இவர் தமிழுக்கும் தொண்டாற்றியிருக்கிறார். எப்படி என்றால் பல நூல்களை எழுதியது மூலமாக. எடுத்துக்காட்டாக திருவருட்பா எனும் மேலான நூலையும் அவர் எழுதியிருக்கிறார். இந்த நூல் திருக்குறளை போன்ற பல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறது. ஒப்பற்ற நாடக நூலான மனோன்மணியத்தை மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை 1891 ஆண்டில் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இவர் கல்வெட்டு ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டு இருக்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்வுமாறே என்ற திருமந்திரத்தை தெய்வ வாக்காக கொண்டு தமிழ் தொண்டாற்றியவர் யார் தெரியுமா? அவர்தான் அடிகள் ஆசிரியர். கனடாவில் பிறந்து கிறிஸ்துவ மத சமய போதகராக தமிழகத்திற்கு வந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தொண்டாற்றியவர் தான் ஜி.யு. போப். இவர் திருக்குறள், திருவாசகம், நன்னூல் போன்ற பல நூல்களை படித்தறிந்தவர். இதற்கும் மேலாக இவர் இந்த நூல்கள் அனைத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். வீரமாமுனிவர் என்று நம் அனைவராலும் அறியப்பட்ட கான்ஸ்டன்சோ ஜூசெஃபோ பெஸ்கி இத்தாலியில் பிறந்தவர். இவர் தமிழ் மீது கொண்ட பற்றால் தனது பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டார். இவர் திருக்குறளை லத்தீனுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். இவர் அகரமுதலி, மொழிபெயர்ப்பு, எழுத்து, உரைநடை, இலக்கணம், காவியம், பிரபந்தம் போன்ற அனைத்திலும் கால் பதித்தவர்.
பிலிப் தே மெல்லோ இவர்தான் கொழும்பில் பிறந்த முதல் தமிழ் கிறிஸ்தவ அறிஞர் ஆவார். இவர் ஹீப்ரு, லத்தீன், கிரேக்கம் போன்ற மொழிகளையும் வேத சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர். இது மட்டுமா, இவர் கிறிஸ்தவ குருவானவராக ஆகும் பொழுது இவர் சத்திய வேதாகமத்தை தமிழ் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். கவியோகி சுத்தானந்த பாரதியார் இதற்கும் மேலாக தமது 8ஆம் வயதிலேயே முதல் கவி பாடி தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அதை மீனாட்சி அம்மையை பார்த்து கூறியிருக்கிறார். அது என்ன தெரியுமா? அம்மா பரதேவி தாயா பரியே என்று முதல் கவி பாடி தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அவர். காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்தின் 6ஆம் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இவர் பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியில் படித்து பச்சையப்பன் கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்திருக்கிறார். இவருக்கு தமிழ் தொண்டாற்றுவதில் மிகவும் விருப்பம். காங்கிரஸ் இல்லாத திராவிட கட்சியின் முதல் பங்காளிப்பாளராக இவர்தான் இருக்கிறார். இவர் காங்கிரஸ் இல்லாத திராவிட கட்சிகளின் தலைவராக ஆட்சி அமைத்தவர். அதிலும் இவர் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அத்துணை பெருமைகளையும் பெற்றவர்தான் அறிஞர் அண்ணா என்று நாம் அனைவரும் கூறும் அண்ணாதுரை அவர்கள். இவர் தனக்கே உரிய பாணியில் பேசி எழுதி மக்களின் மனதை கவர்ந்தவர். இவர் எழுதிய நூல்களாக இரும்பு முள்வேலி, சுடுமூஞ்சு, சொல்லக்கூடாது, தீர்ப்பளியுங்கள் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறார். புதினங்களாக ரங்கொன்றாதா, கட்டுரை நூலாக வெள்ளை மாளிகையில். முத்துவேல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜூன் 3ஆம் தேதி 1924ஆம் ஆண்டில் தமிழகத்தில் பிறந்திருக்கிறார். இவர் தமிழக திரையுலகில் எழுத்து, வசனம் போன்ற பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இவர் ஒருமுறை தூக்குமேடை நாடகத்தின் போது இவருக்கு எம்.ஆர். ராதா கலைஞர் எனும் பட்டம் அளித்திருக்கிறார். அதுவே பின்னாளில் இவருடைய பெயராக மாறியது. இவர் முதலில் 1969ஆம் ஆண்டில் முதலமைச்சராக பதவி வகித்தார். இவர் 5 முறை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். இவரும் தமிழ் தொண்டு ஆற்றியிருக்கிறார். முதலில் தமிழை செம்மொழியாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு மத்திய அரசை வலியுறுத்திய முதல் மனிதர் இவர்தான். இவரும் பல நூல்களை எழுதியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக கூற வேண்டுமெனில் குறளோவியம், நெஞ்சுக்கு நீதி, திருக்குறள் உரை, தொல்காப்பிய உரை, மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று, பாயம்புலி, பண்டாரக வன்னியன், வெள்ளிக்கிழமை, இனியவை 20, ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், சங்கத்தமிழ் போன்ற பல நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார். இதற்கும் மேலாக தென்பாண்டி சிங்கம் எனும் நூலையும் இவர் எழுதியிருக்கிறார். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று தமிழ் நின்று விடாமல் கணினித்துறையிலும் தமிழ் வளர்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணிய முதல் மனிதர் இவர்தான். ஆகையால் தான் நாம் அனைவரும் இவரை கலைஞர் என்று அழைக்கிறோம். அது மட்டுமா, இவரால் தான் நம் தமிழை கணினி தமிழ் என்று அழைத்து வருகின்றோம். இவர்கள் அனைவரும் மட்டுமின்றி மேலும் பலர் தமிழுக்கு தொண்டாற்றி வந்திருக்கின்றனர். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும், கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும், மெல்லிடையில் மேகலையும், சிலம்பார் என்ப போதொளிர் பூந்தாமரையும், பொன்முடி சூளாமணியும் போலிய சூடி, நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க வாழ்க என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.